Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 7 maths chapter 1 large number around usல worksheet 1 தான் பார்க்க போறோம். First MCQ. What is the Indian place values notation for the number 5, 6, 7, 8, 9, 0, 1? இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம்ல எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கறத எழுத சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிஸ்டம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் 3 டிஜிட் தள்ளி கமா வைப்போம், அதுக்கப்புறம் 2 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட். இப்போ இது வந்து எவ்வளவு இருக்கும்? 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, 56 lakh, 78,901. What are the 5 nearest neighbors of 200,000? 200,000க்கு நியரஸ்டா என்ன நம்பர் வந்து இருக்கு? இப்போ இந்த 200,000 அப்படிங்கிறது நம்ம சென்டர்ல எடுத்தோம் அப்படின்னா முன்னாடி 2 நம்பர் பின்னாடி 2 நம்பர் வந்து எடுத்தோம் அப்படின்னா நியரஸ்ட் நெய்பரா இருக்குமா? அப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 199,998, 199,999, 200,000 இங்க 10 தான் வரும், 200,001, 200,002 வரும். What is the smallest possible product of 2-digit number? 2-digit நம்பரோட smallest possible product என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட்னா என்ன? ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றது. smallest 2-digit நம்பர்னு நம்ம எதை சொல்லுவோம்? 10 தான் வந்து நம்ம smallest 2-digit நம்பர்னு சொல்லுவோம். அப்போ smallest 2-digit product அப்படிங்கும்போது நம்ம இந்த 10 வந்து 2 டைம் மல்டிபிள் பண்ணா வருமா? அப்ப 10 multiple by 10 என்ன வரும்? 100. Next, how many zeros? ZEROES. How many zeros are there in 1 crore? 1 crore ல எத்தனை ஜீரோ இருக்கும்? 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. அப்போ 1 crore ல எத்தனை ஜீரோ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 zeros இருக்கு. If the population of city is 82,000, how much less than 1 lakh? இப்போ 1 lakh ஓட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த 82,000 வந்து எவ்வளவு கம்மியா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 1 lakhல இருந்து நம்ம இந்த 82,000 வந்து சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருமா? 82,000 1 lakhல இருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 8, 9ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணோம்னா 18. அப்போ 18,000 வரும். Next, fill in the blanks. Write the number 4, 5, 6, 7, 8, 9 in words Indian system. இப்போ இங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம்ல எப்படி கமா போடுவோமோ கமா போட்டு அதை வந்து நம்பர் நேம்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்பர் நேம்ஸ் எப்படி எழுதணும்? இந்தியன் சிஸ்டம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் அப்புறம் 2 டிஜிட் தள்ளி வந்து கமா வைக்கணும். அப்ப இதை எப்படி ரீட் பண்ணணும்? 4,56,789. அப்ப எப்படி எழுதணும்? 4,56,789. நெக்ஸ்ட் ரைட் இன் நியூமரல்ஸ். இப்போ இங்க வந்து ஒரு நம்பர்ஸ் நேம் கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம நியூமரல்ஸ்ல எழுத போறோம். நியூமரல்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 20,30,400. நெக்ஸ்ட் 1 million இஸ் ஈக்குவல் டு டேஷ் லேக். 1 மில்லியன்ல வந்து எத்தனை லேக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சாப்டர் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ 1 மில்லியன் அப்படிங்கும்போது நம்ம என்ன எழுதணும்? 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். இதை தான் நம்ம 1 மில்லியன். லேக் அப்படிங்கும்போது எப்படி எழுதுவோம்? 1s, 10s, 100, 1000, 10,000, லேக்னு எழுதுவோமா? லேக்ல மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்கு? 1, 2, 3, 4, 5 ஜீரோ இருக்கு. இதுல எத்தனை ஜீரோ இருக்கு? 1, 2, 3, 4, 5. இந்த 5 ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்னவா இருக்கோ, ரிமைனிங் வந்து என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்ம இந்த லேக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 1 மில்லியன்ல எவ்வளவு லேக்ஸ் இருக்கும்? 10 லேக்ஸ் இருக்கும். There are approximately days in 50 years. 50 yearsல வந்து approximate எவ்வளவு டேஸ் வந்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 இயர் அப்படிங்கும்போது எவ்வளவு டேஸ் வந்து இருக்கும்? 365 டேஸ் இருக்கும். அப்போ 50 இயர்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளவு டேஸ் வந்து இருக்கும்? 365 நம்ம 50ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைச்சிருமா? இங்க ஒரு ஜீரோ இருக்கு. சோ நம்ம முதலையே ஜீரோ வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த 5ஆல மட்டும் மல்டிபிள் பண்ணலாமா? 5 5s are 25, 5 ரிமைனிங் வந்து 2, 5 6 are 30, 30 plus 2 32, ரிமைண்டர் வந்து 3, 5 3s are 15, 15 plus 3 என்ன வரும்? 18 வரும். அப்போ 18,250 டேஸ் வந்து 50 இயர்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் கால்குலேட் 2 மல்டிபிள் பை 1, 2, 3, 4 into 50. இப்போ இதை வந்து நம்ம குயிக் வேலை எப்படி வந்து மல்டிபிள் பண்ணலாம்? இப்போ 50 into 2 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 100 வரும். நெக்ஸ்ட் இந்த 1, 2, 3, 4 ஓட நம்ம 100 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 1, 2, 3, 4 எழுதிட்டு இங்க 2 0 இருக்கு. அப்ப நம்ம 2 0 மட்டும் ஆட் பண்ணா போதும். அப்ப என்ன வரும்? 1,23,400 வரும். நெக்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம்.
First one, the population of a town named Kalpuri was 68,000 in 2010 and increased to 95,000 in 2023. By how much did the population increase? இப்போ வந்து 2010ல கல்புரி அப்படிங்கிற டவுன்ல வந்து கல்புரி அப்படிங்கிற டவுன்ல வந்து எவ்வளவு பாப்புலேஷன் இருந்ததா 68,000 வந்து இருந்ததா. இப்ப இதே இது 2023ல வந்து 95,000 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த 95,000ல இருந்து இந்த 68,000 நம்ம என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். இங்க 3 0வா, சோ 30. 5ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. இது வந்து 15. 15ல 8 சப்ராக்ட் பண்ணோம்னா 15ல 8 சப்ராக்ட் பண்ணோம்னா 7, 8, 8ல 6 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 2, so 27,000 வரும். அப்ப எவ்வளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 27,000 பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Next, if Priya eats 5 variety of fruit every day, how many days would it take to taste 1 lakh varieties? இப்ப பிரியா வந்து 1 டேக்கு வந்து 5 வெரைட்டிஸ் சாப்பிடுறா அப்படின்னா 1 lakh வெரைட்டிஸை எத்தனை டேஸ்ல வந்து சாப்பிட முடியும்? அப்ப என்ன செய்யணும், மொத்தம் எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, 1 lakh வெரைட்டிஸ் வந்து இருக்கு. டேக்கு எத்தனை வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து சாப்பிடுறாங்க, 5 வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து சாப்பிடுறாங்க. அப்ப இதை வந்து கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளவு டேஸ்ல சாப்பிட முடிக்கலாமா, 1 5 is 5, 2 5s are 10, ரிமைனிங் எத்தனை 0 இருக்கு, 4 0. ஸோ நம்ம 4 0 அப்படியே ஆட் பண்றோம். அப்ப என்ன வரும், 20,000 டேஸ்ல வந்து 1 lakh வெரைட்டிஸ் வந்து சாப்பிட முடியும். நெக்ஸ்ட், யூசிங் ஒன்லி +100 and +1000 buttons on a calculator, how many buttons click are needed to make the number 67,800 with fewest click? இப்ப வந்து ஒரு கால்குலேட்டர் இருக்கு. அந்த கால்குலேட்டர்ல வந்து +100 and +1000 பட்டன் மட்டும் தான் இருக்கு. இப்ப இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணி, அதுவும் எப்படி, fewest click இருக்கிறதுலே கம்மியான பட்டன்ஸ், கம்மியான டைம்ஸ் வந்து பட்டனை கிளிக் பண்ணி 67,800 வர்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து மேக் பண்ண சொல்றாங்க. எப்படி மேக் பண்ணலாம், 67,800 வேணுமா, சோ நம்ம என்ன செய்யறோம், +1000 பட்டனை 67 டைம்ஸ் பிரஸ் பண்றோம், +100 பட்டனை 8 டைம் பிரஸ் பண்றோம். 60 அப்போ 1000 67 மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 67,000. 100 பட்டனை 8 டைம் பிரஸ் பண்ணும்போது 800 வரும். அப்ப ஆட் பண்ணா என்ன வந்துருச்சு, 67,800 வந்துருச்சா. அப்ப நம்ம எத்தனை டைம் இந்த பட்டன் வந்து கிளிக் பண்றோம், 67 + 8 டைம்ஸ், 75 டைம்ஸ் நம்ம இந்த பட்டனை வந்து கிளிக் பண்றோம். இருக்கிறதுலயே fewest கிளிக்கும் இந்த 75 தான். Next, using +1, +10, +100 button, find the fewest number of click to make the number 789. இப்போ வந்து இன்னொரு கால்குலேட்டர் இருக்கு. அந்த கால்குலேட்டர்ல வந்து +1, +10, +100 பட்டன் மட்டும் இருக்கு. இருக்கிறதுலயே fewest number of கிளிக் பண்ணி 780 எக்ஸ்பிரஷன் எழுதணும்னு பார்க்கலாமா. இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு, 700. அப்போ +100 அப்படிங்கிற பட்டனை நம்ம எத்தனை டைம் பிரஸ் பண்ணலாம், +10 அப்படிங்கிற பட்டனை 8 டைம் பிரஸ் பண்ணலாம், +1 அப்படிங்கிற பட்டனை 9 டைம் பிரஸ் பண்ணலாம். அப்போ +100 பட்டனை 7 டைம் பிரஸ் பண்ணும்போது 700 வரும், +10 பட்டனை 8 டைம் பிரஸ் பண்ணும்போது 80 வரும், +1 பட்டனை 9 டைம் பிரஸ் பண்ணும்போது 9 வரும். ஆட் பண்ணா என்ன வரும், 789 வரும். மொத்தம் எத்தனை டைம்ஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம், 7 + 8 + 9, 15 + 24, 24 டைம்ஸ் நம்ம பட்டன் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். Next, each sheet of paper weight 2 gram, which is the total weight of 1 lakh sheet in kilograms. If a person can lift 60 kg, can they lift 1 lakh sheets? இப்ப வந்து ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கான், 2 grams வந்து இருக்கான். இப்போ ஒரு பேப்பர் வந்து 2 grams இருக்கு அப்படின்னா 1 lakh பேப்பர் வந்து எவ்வளவு வெயிட் வந்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து நமக்கு பேப்பர் வந்து கிராம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அவங்க 1 lakh சீட் சேர்ந்தா எவ்வளவு கிலோகிராம் இருக்குன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஒரு பர்சனால எவ்வளவு கிலோ வரைக்கும் நம்மளால தூக்க முடியும் அப்படின்னா, ஒரு பர்சனால எவ்வளவு கிலோ வந்து தூக்க முடியும் அப்படின்னா 60 kg தூக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ 1 lakh சீட்டை வந்து அவங்களால தூக்க முடியுமா. எத்தனை பேப்பர் இருக்கு, 1 lakh சீட் இருக்கு. 1 பேப்பர் எவ்வளவு கிராம்ல இருக்கு, 2 கிராம்ல இருக்கு. அப்போ 1 lakh சீட் எவ்வளவு கிராம்ல இருக்கும், 2 lakh கிராம்ல இருக்கும். இப்ப நமக்கு எதுல கேட்டிருக்காங்க, அவங்க கிலோகிராம்ல கேட்டிருக்காங்க. அப்போ 1 கிலோகிராம் வந்து எவ்வளவு கிராமா இருக்கும், 1000 கிராமா இருக்கும். அப்போ 1 கிலோகிராம் 1000 கிராமா இருந்துச்சு அப்படின்னா இப்போ 2 lakh கிராம் அப்படிங்கிறது எவ்வளவு கிலோகிராமா இருக்கும், இங்க வந்து 2 lakh தான் வரும். இப்ப இந்த 2 lakh கிராம நம்ம 1000 கிராமால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு
1000 கிராமால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிலோகிராம் வந்து கிடைச்சிருமா? அப்ப எவ்வளவு கிலோகிராம் இருக்கும்? 200 கிலோகிராம் இருக்கும். அப்போ 1 லேக் சீட் சேர்ந்தா 200 கிலோகிராம் இருக்கும். ஒரு ஹியூமனால எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க? 60 கேஜி தான் வந்து தூக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 200 கிலோகிராம் இருக்கிற இந்த 1 லேக் பேப்பரை ஹியூமனால தூக்க முடியும்? நோ, the person cannot lift 1 lakh seeds. இதோட இந்த ஒர்க் ஷீட் வந்து முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி நெறைய ஒர்க் ஷீட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெறைய அப்லோட் பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.